Hi guys. வணக்கம். ஸோ இப்போ பேசிக்கா என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு எப்படி ஜி விஷயம் செய்யலாம்ல, ஒரு படம் பார்க்க போறோம். ரீரிலீஸ் படம். அது என்ன படம்னா மன்மதன். சரி, ஓகே, அதெல்லாம் வேணாம், அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த படத்தை பத்தி என்ன சொல்ல, எனக்கு வந்து பர்சனலா அந்த படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு படம். ஏன்னா நான் சொல்லுறேன், நான் வந்து பேசிக்கா நல்ல பையனா இருந்தேன். ஓகே, ஒரு லவ் பண்ணேன். அந்த லவ்வுக்கு அப்புறம் ஸ்கூல் டைம்ல அந்த லவ்வுக்கு அப்புறம் வந்துட்டு என் கூட்டாளிங்கெல்லாம் வந்து சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் அந்த லவ் பிரேக்கப் ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூல் டைம்ல வந்து எனக்கு ஒரு இது சொன்னா கொஞ்சம் ஓவரா இருக்கும். இதே ஓவர் தான். அது வந்து இவனெல்லாம் அப்படி கூப்பிடும் போது, இப்பெல்லாம் சொல்லும் போது நான் அப்படி என்ன இருக்கு அந்த படத்துல, நம்ம என்ன அப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை யூடியூப்ல நான் பார்த்தேன். ஸோ அது ஆக்சுவலா நான் முன்னுக்கு சின்ன வயசுல பாத்திருக்கேன். சின்ன வயசுல தெரியல, அது சரியா கிளிப் பை கிளிப் தான் பார்த்தேன். ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து அந்த படத்தை நான் போய் பார்க்கும்போது அப்பதான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து தலைவர் சிம்பு எஸ்டிஆரோட மிகப்பெரிய ஃபேன் ஆகுனேன். தலைவர் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஆஃப் கோர்ஸ். சாரி, ஓகே. ஸோ வந்து என்னன்னா, அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எஸ்டிஆரோட மிகப்பெரிய ஃபேன் ஆகுனேன். அதுக்கப்புறம் எப்படி சொல்ல, ஒரு மாதிரி அதேதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி வெறித்தனமா ஆனது. ஸோ இப்போ திடீர்னு ரீரிலீஸ்ன்னு பண்ணி திரும்பி அந்த பிஜிஎம்லாம் வந்துருச்சு. சரி, ஓகே, ப்ளீஸ். ஸோ அதான், ஸோ அந்த படத்தை பார்க்கறதுக்காக ஆவெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போயிட்டு வந்துடுறோம். பாய். ரிவ்யூ அப்புறம் கொடுக்குறோம். இந்த படம் ஏற்கனவே முடிச்ச படம், ரீரிலீஸ்க்கு ரிவ்யூ கொடுக்குறோம். ஓகே, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஐயா, நீங்க எனி ரிலேட்டட் ஸ்டோரி அபவுட் திஸ் ஃபிலிம்? சரி, பாய். சொல்லுவா, சாப்பிட வரைக்கும் கூடவே போகும்போது அப்படியே சும்மா வேரோட இழுந்து புடிக்கிட்டு போகும்போது உடம்பெல்லாம் ஃபுல்லா என்னையா முக்கிய மன்மதன். Hey, Manmade! What a movie, man! What a movie! நம்ம ப்ரோக்கு போவோம். வெளிய போறவரே பைத்தியக்காரன் நினைச்சிட்டு போறாரு. அந்த அளவுக்கு பண்ற ஷாட் அந்த மாதிரி இருக்கும். So, hi guys. படம் வந்து வெறித்தனமா இருந்துச்சு. வெறித்தனம். என்ன செம்மையா இருந்துச்சுனா? அந்த செம்ம இதனா ஆடு மாடா செம்மன்னுகிட்டு. செம்மையா இருந்துச்சு. சொல்லவே வார்த்தை இல்ல. என் தலைவனை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. சோ வேற என்ன, டாக்டர் கத்திட்டு தான் இருந்தோம் படம் ஃபுல்லா. அதை அட்டாச் பண்றோம். ஆனா சத்தியமா சொன்னா தலைவன் தான். என்ன ஹைப் ஜி? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. டயலாக்ஸ்லாம் அவ்வளவு ஹைப் பண்ணுச்சு. ஆனா இத பெஸ்ட் பண்ணாதமா, இந்த படத்துல எமோஷனா இருக்க வேண்டிய சீன் எல்லாத்தையும் நாங்க சிரிச்சிட்டு தான் இருந்தோம். அவன் கூப்பிட்ட மொட்டை மதனுக்கு நாங்க வந்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கோம். அப்படியே அழுவுற என்ன அழுவுற? இனிமே நான் ஆட மாட்டேன். மாட்டல்ல
ஸோ பேசிக்கா இப்போ வந்துட்டு என்ன சொல்லணும்னா சொல்றதுக்கு வார்த்தை இல்லை தலைவனை பத்தி எஸ்டிஆரை பத்தி. டைஹார்ட் ஃபேன் வேற. டைஹார்ட் ஃபேன் சொல்றதோட ஆட்மேன் அதை பத்தி எங்களுக்கு தெரியல. தலைவன் வந்து என்னதான் வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் கொடுத்திருந்தாலும் நடுவில் கொஞ்சம் அடி அது இதெல்லாம் வாங்கி இருந்தாலும் இப்ப திரும்பி ஒரு கம்பேக் கொடுக்குறாரு எங்களுக்கு. எனக்கு இந்தியன் அந்த மாதிரி குடுக்குறாரு. அந்த கம்பேக் இந்தியன் அது கமலாசன் ஃபர்ஸ்ட் சோ ரெடி பாக்கும்போது கம்பேக் இந்தியன் ஒரு பலமுறை பாக்குறோமே பழைய ஜோக்குப்பா. அந்த மாதிரி ஒரு இது சோ இப்ப வந்து இப்ப என்ன கதைனா எனக்கு பர்சனலா வந்து என்னன்னா என் தலை வந்து நிறைய படம் நடிச்சிட்டாரு தான் இல்லன்னு இல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு படம் திரும்பியும் ஒரே ஒரு வாட்டி கொடுத்தா போதும்னு தான் மனசு ரொம்ப. மன்மதன் 2 எடுத்தா அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஐயா ஐயா இவங்க டைரக்ட் பண்ணானா இந்த மக்கள் எல்லாம் வந்து ஒரு கவ் அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து பாலை வாங்கி குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிஸ்தாலையும் உட்காந்துட்டு கேள்வியடா கேக்குற நீ. இது வேணாம் அவாய்ட் பண்ணலாம். அதான் மன்மதன் 2 மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஆனா எனக்கு அஸ்வத் மாரிமுத்து மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து மேல அடுத்த ஒரு படம் எடுக்கிறாரு. என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம பைத்துக்கிறத 68 அது யஷ்வினோடி. யார் நீங்க வைத்தியக்காரங்களை கூட்டி வந்து சோ அதான் ரீசன்ட்டா அந்த இது சமையலோட அது என்ன அது என்னது அது இலுமினாட்டியா அது பாய்பாசில் படம் வேண்டாம். ஐயா ஐயா நீ முதல்ல கரெக்டா தான் செஞ்ச அதேதான். ஸோ அந்த போஸ்டர்லாம் பார்த்த பிறகு ஒரு நம்பிக்கை வருது. தெரில விண்டேஜ் அஸ்டியா அவரை பார்க்க முடியுமான்னு தெரில. ஆனா நிச்சயமா அந்த படம் வந்து பார்த்துதான் ஆகணும். ஸோ அதை தவிர இந்த படத்தை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. எல்லாமே சூப்பராமே இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு அது எப்படி சொல்லனா எல்லா பாய்ஸ் அதுவும் மொரட்டு ஒன் சைடட் பாய்ஸ்க்கு மட்டும் தான் ஃபீலிங்ஸ் தெரியும். ஓகே Creo que bueno, para mí es un orgullo formar parte del Barça, elenco único y también que siempre es un reconocimiento de Brutal. Nada, sabemos que eso de todo el Barça, que nos ha dado todo desde que tenemos 13 años y bien, espero seguir con esto. அதான் பாஸ் கேண்டிடேட் அவ்வளவுதான். சரி ஏதோ ஒண்ணு. ஆனா கடைசி அடிபடுறது பாய்ஸ் தானே. ஓகே ஓகே நீயே பேசிட்டோம். ஓகே இப்போ என்னன்னா சொல்ற மாதிரி இல்ல குளிச்சிட்டு பசிக்குது எங்க பாஸ் காலி பண்ணாரு. சொன்னாங்க நல்ல பேசலாம் மடத்தை பார்த்தோம். ஓகே இன்னைக்கு வந்து vlog சரி இப்ப படத்தை பத்தி பேசி முடிச்சிட்டோம். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு அந்த ஒரு ஆள் இல்ல அந்த சாமியாரு. அவர் வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் யோசிப்பீங்க இவன் ஏன் வந்து அவனை சாமியார் கூப்பிடுறான் அவன் இந்த சேகையில சாமியார் மாதிரி இருக்கான்னு யோசிப்பீங்க. கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ இதுலயே வந்து ஒரு அட்டாச் ஒன்று பண்றேன். அவன் போட்டோ ஒன்று இருக்கு. அவர் போட்டோ ஒன்று இருக்கு. அதை பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஏன் நான் அவனை சாமியார் கூப்பிடுறேன்னு. ஆக்சுவலா இன்னைக்கு அவன் வரல. அது கேட்டா ஏதோ கோயில் திருவிழாவா கமிட்டி மெம்பரா இருக்கானா. காப்பு கட்டணும்னா காப்பு கட்ட வேண்டியவன் இன்னைக்கு நைட்டு காப்பு குடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் இருக்கு அதையும் நான் வந்து அவர் ஸ்டோரியில இருந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்து போடுறோம் அதையும். ஸோ பேசிக்கா வந்து அதான் இன்னைக்கு அவர் இல்ல லீவ் எடுத்திருக்காரு. ஆக்சுவலி அவன் வரலன்ட்டான். இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு வேற என்ன சொல்றதுக்கு இருக்காங்க. ஆமா இந்த படத்துக்கா அந்த படத்தை வந்து உன் லைஃப் ரிலீஸ் பண்ணும்போது இப்போ கரண்ட் சிச்சுவேஷனா ஒண்ணுதான். யாரு பாக்குற கேர்ள் ஃபேன்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. யார் அவன் அசோகா சாமியாரோட ஃபேன்ஸா? அதெல்லாம் இல்ல. நான் சொல்ல வேண்டிய ஒரே கருத்து ஒண்ணுதான். கேர்ள் இருக்கோ பாய் இருக்கோ அது பர்சனல் இல்ல. அது நம்புறியோ நம்பலையோ அது பர்சனல் இல்ல. சரியா? ஆனா அந்த வீட்டு அந்த பிள்ளையோடயோ இல்ல அந்த பையனோட ரூம் வாட்டில இருந்து அதை எட்டி பார்க்காத.
கடைசியா டிசப்பாயிண்ட் ஆக போறது நீதான். ஸோ அது 2K. இது வந்து ஆக்சுவலி இது வந்து 2K-ஓட கதையா 4K-ஓட கதை? சி 4K-வா, சாரி, கேமராவோட இதெல்லாம் ரெசல்யூஷன்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல 2K-ஓட கதையா 90s கிட் கதையான்னு கேட்டீங்கன்னா தெரியல எனக்கு. ஆனா வந்து 2K-ல இந்த மாதிரி நடக்குது. இந்த படத்துல மன்மதன் தெரியும் எல்லாத்தையும், மன்மதன்ல நடக்கிற மாதிரி வாய்ப்பு 2K-ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா இங்க வந்து ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு பாய் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு. ஓகே, அவ்வளவு கண்டென்ட். சரி, ஓகே. சோ அதான் முடிஞ்ச அளவுக்கு என்ன கருத்து இருக்குல்லன்னா, லவ் பண்ணுங்க, பண்ணாட்டி போங்க, நம்புங்க, நம்பாட்டி போங்க, வாழுங்க, வாழாட்டி போங்க, சாவுங்க. சொல்லுங்க, லவ் பண்ணிட்டு போங்க. சோ இப்போ என்ன பண்ண போறோம்? பசிக்குது, வீட்டு சாப்பிட இங்க ஒருத்தர் 1.5 மணிக்கு கிளம்பணும். ஐயோ ஆமா, ஐயோ சரி கிளம்பு, மணி ஆகுது. யாரு பாஞ்சாச்சா? டிப்பா கிளம்புடிப்பா, டிப்பா சாவ அடிச்சிருவாங்க. போ பாய். அடுத்து திரும்பி வரோம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, வந்துகிட்டு இருக்கோம் காடி. ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்னு சொல்ல முடியாது, ஒரு அவசர். ஏன்னா நாங்கள் புக் பண்ணது எத்தனை மணிக்கு சொன்னதா? 2:45 புக் பண்ணோம். ஸோ இப்போ வந்து யோஜனை கிளம்பணும். இவங்களுக்கு ஒரு வேலை, அதனால இப்போ அவங்க வந்து சுரவலி அதை அடிச்சு போட்டுங்க முடிச்சுங்க. ஒரு சுரவலி கிளம்பியது. கொஞ்சம் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் பொறுமையா போடி, பறக்காத. 6:30 மணிக்கு ஆகிறதுக்கு இன்னும் இருக்கு. சோ வந்து இப்போ என்ன பேசலாம்? பேசுவோம், பேசிட்டே இருப்போம். ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம இதே சேனல்ல இன்னும் கொஞ்ச நாள் வந்து கேம்ஸ் மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து இவங்க தான் அந்த கேம் டைரக்டர். பிரகாஷ் ராஜ், நல்லா தெரியும் உங்க 2 பேருக்குள்ள பென்ஷன் ஆடுறது என்னாலதான். அப்புறம் அதிர்ஷ்டாடா த்ரிஷா தான்டா. பாசமா சொல்றாரு. அந்த கேம் சேலஞ்ச், கேம் ஷோ செய்ய போறோம். கேம் ஷோ செய்ய போறோம். இவங்க வந்து டைரக்டர்ஸ். கொஞ்சம் கருத்துக்கள் சொல்லுங்க. கருத்துக்கள் ஒண்ணுமே இல்லை இப்போதைக்கு ஒண்ணுமே இருக்காது. நேரம் வரப்ப நீங்களே பாப்பீங்க. ஸோ நான் வந்து ஹெல்ப்பர் தான். ஸோ நான் வந்து பக்கெட் எடுப்பேன். பக்கெட் எடுப்பியா? ஐயா நீ நைட் 10 மணிக்கு மேல எங்க இருப்பேன் கேட்கல. ஐ மீன் கேமுக்கு பக்கெட் எடுப்பேன். கேமுக்கு பக்கெட், அப்புறம் டேபிள் அண்ட் ஸ்பூன், லெமன் அண்ட் கிளாஸ், டேபிள் அண்ட் ஸ்பூன், லெமன் அண்ட் கிளாஸ், டேபிள் அண்ட் ஸ்பூன், லெமன் அண்ட் கிளாஸ், டேபிள் அண்ட் ஸ்பூன், லெமன் அண்ட் கிளாஸ். சரி, ஸோ அதான் இப்போ வந்து என்னன்னா அந்த கேம் இன்னொரு நாள் விளையாடும். மற்றபடி இந்த vlog இருக்குல்ல, அந்த கார் வாக்ஸ் அது வந்து கேரியர் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனா அது பொறுத்து இருக்கு நாங்க எங்க போறோம், எங்க வெளியே வரோம் அப்படின்னு. பேசிக்கா கார் இவங்களோடது இல்ல, தவறு. சாரி, ஆமா, அவங்களோட டேடியோடது, என் மம்மியோடது. ஓகே, மம்மியோடது. என்னமோ ஒண்ணு உன் வீட்ல இருந்தானே காடி எடுத்து வர. யா, ஓகே. சோ வந்து
அவங்க வீட்டுல இருக்கிறதுனால அதான் வந்து இவங்க வீட்டுல இருந்து காடி எடுத்துட்டு வரனால எங்களுக்கு நாங்க எப்ப வெளியே வரோம் எங்க போறோம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சடனா பிளான் பண்ணுவோம், சடனா போவோம், சடனா போவோம், இல்லாட்டி ஓடிட்டே இருப்போம், வீட்டுல இருக்கும். அதனாலதான் இந்த வீடியோ வந்து எப்ப வரோம் எப்படி வரோம்லாம் தெரியாது. போஸ்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி இன்னொரு வீடியோ இருக்கு, அந்த முதல் எடுத்த வீடியோ அதுவே ஒண்ணு நாங்க வந்து எடிட் பண்ணி முடிக்கல. இது எப்ப எடிட் பண்ணி இது எப்ப வெளியாகும்னு எனக்கு தெரியல. கூடி சீக்கிரம் பதில் நீங்க தான் சொல்லணும். அந்த மாதிரி மூட்ல இருக்கேன். இதுல ஜாமா இருக்கும். இது என்னது? இங்க வந்து 5 மினிட்ஸ்ல நான் ஷாப் எடுத்து போலாம். இன்னும் டிஸ்டன்ஸ் செட்டிங். ஐயா அது காடி வேகமா போறதுக்கு காடி இப்படி போயிட்டு இருக்கு. இல்ல ஜி ஃப்ளை பண்ணிட்டு போலாம். இப்ப நான் ஒரு குடிகாரன் மாதிரி பேச போறேன். பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம். நம்ம தீஷ் ப்ரோ வந்து இன்னைக்கு ஒரு பிளாக் செய்யறோம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனாலும் போறோம் சரியில்ல. மனுஷன் படைச்சதுலே உருப்படியான 2 விஷயம், ஒண்ணுன்னா இன்னொன்னு எடுத்து அடிச்சுனா 2மே பிஞ்சிடும். ஒன்னு செருப்பு, இன்னொரு செருப்பு.